My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குரிய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் மார்க் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலேயுமே மார்க் குறைஞ்சிருக்கு. பட் எதிர்பார்த்தபடி ரொம்பலாம் குறையல. நம்மளுடைய வீடியோஸில் சொன்னபடி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் மார்க்கில் பெரிய வேரியேஷன் இருக்காது, ரேங்க்கில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிற அளவுக்கு தான் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கூட மார்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, என்னென்ன மார்க்ஸ், என்னென்ன க்ளோஸுக்கு, எந்த இதில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல மிஸ்பா அகாடமியின் சார்பாக இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தாலும் சரி, அல்லது நான் எதிர்பார்த்த ஒரு கல்லூரிக்கு ரீஅலாட்மெண்ட்டில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு கிடைத்த கல்லூரிகள் அப்படிங்கிறது நல்ல கல்லூரிகளாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அந்த காலேஜஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் மிஸ்பா அகாடமியின் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கு பெறணும்னு சொல்லி விரும்புகிறேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் நீட்லாம் படித்து முடிச்சுட்டேன், என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ண புக்ஸ் நிறைய இருக்குது, இதை யாருக்காவது நான் பிரயோஜனப்பட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம். நம்மளுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பலாம். தேவையுள்ள மாணவர்களுக்கு அந்த புத்தகங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸில் ரொம்ப அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாது புக்ஸ் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி சில மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த மாணவர்களுக்கு அந்த புக்ஸை, நீங்கள் யூஸ் பண்ண புக்ஸை நம்ம கொடுத்தலாம். ஸோ தட் நீங்கள் படித்து சீட் வாங்கிட்டீங்க, உங்கள் புக்ஸை படித்து இன்னும் ஒரு சிலரும் சீட் வாங்குவாங்க. உங்கள்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, அன்யூஸ்டு புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த புக்ஸை நீங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கலாம். அதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த மார்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் இருக்கிறோம். There are 3 recent notification 32 என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிடபிள்யூடியில் 3 சீட் அலாட் ஆயிருக்கு. ஒன்று வந்து நம்மளுடைய கேண்டிடேட் சுஷ்மிதா ராஜி அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டு, சிவசுப்ரமணியன் சபரிவாசன் அண்ட் இலக்கியா அப்படின்னு 3 கேண்டிடேட்டுக்கு, ஓமதுரா 2 பேரும், ஒருத்தருக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜும் கிடச்சிருக்கு. அது போக கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குரிய ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குதுங்க. ஸோ நம்ம க்ளோசிங் மார்க்கை பற்றி பார்த்துடலாம். க்ளோசிங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் 37 கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீடியோலையும் போட்டிருக்கிறோம். 538 ஓப்பன் கேட்டகரிக்கு, 509 பிசிக்கு இருந்துச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் நமக்கு 534 மார்க்காக அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கிறது. இந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு வச்சிடுறேன். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய லெவலில் இதாகலை. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்பலாம் குறையல. ஓப்பன் கேட்டகரியில் 4 மார்க் குறைஞ்சிருக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான், 509லேருந்து 507 மார்க்காக குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம்ல சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் 504 மார்க் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் 502 மார்க்காக குறைஞ்சிருக்கு. 3598லேருந்து 3717 ரேங்க் வரைக்கும் இதாக இருக்குது. ரேங்க்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150+ ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகியிருக்கு. இதில் எம்பிசிலையும் அதே மாதிரி தான் 496லேருந்து 494 மார்க்காக 2 மார்க் தான் குறைஞ்சிருக்கு. ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4306லேருந்து 4417 இதாக இருக்குது. அப்போ 100 ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்திருக்கிற அப்டேட்டாக இருக்குது. எஸ்சி 441லேருந்து 439 குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ 396 மார்க், ஒரே ஒரு மார்க் தான் குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ 5 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 5 மார்க் குறைஞ்சிருக்கு. 397 ஜிஎம்சி ராமநாதபுரம்ல சீட் கிடச்சிருக்குங்க. அடுத்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் பார்த்தலாம். போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 502 மார்க் கிடச்சிது. இந்த வருஷம் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் 499 மார்க்காக குறைஞ்சிருக்கு. பிசி 492லேருந்து 489, பிசிஎம் 490லேருந்து 487, எம்பிசி 486 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டுக்கு 482 கம்மியாயிருக்கு. எஸ்சியில் 423 டு 416, எஸ்சியை 382லேருந்து 376 கம்மியாயிருக்கு. எஸ்டியில் 380 அதே கேண்டிடேட் ரீடைன் பண்ணியிருக்காரு. கடலூர்
கவர்மெண்ட் காலேஜ் கடலூரை. அடுத்து ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தலாம். ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரி போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 497 இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கம்மியாக இருக்குது, 494. ரேங்க் பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 250+ ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகியிருக்கு. தாகூர் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 478 476 மார்க் ஆகுது, 2 மார்க் கம்மியாக இருக்குது. பிசிஎம்லையும் அதே மாதிரி தான், 472 470, 2 மார்க் கம்மியாக இருக்குது. எம்பிசி 475 473, 2 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 414 411, 3 மார்க் கம்மியாக இருக்குது. எஸ்சி கேட்டகரி 368 367, 1 மார்க் தான் குறைஞ்சிருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரி 374 10 மார்க் குறைஞ்சு 364 சீட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு அருணை மெடிக்கல் காலேஜில். அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 478 475 கம்மியாக இருக்குது, 3 மார்க்கு. ஆனால் கிட்டத்தட்ட 300 ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகியிருக்கு. பிசி கேட்டகரி 475 472 3 மார்க் கம்மியாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் 300 ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகியிருக்கு. பிசிஎம் 470 2 மார்க் கம்மியாக இருக்குது, 468. ஆனால் 200 ரேங்க் அப்படிங்கிறது வேரி ஆகிருக்கு, 7119 இதாகிருக்கு. வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பிசி 471 468. அடுத்து எஸ்சி வந்து 1 மார்க் கம்மியாக இருக்குது, 408 407 குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 367 354, எஸ்டி 365 362 கம்மியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு 444 இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் அது 434 டிக்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ 10 மார்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. தெலுங்கு மைனாரிட்டி 50 மார்க் குறைஞ்சிருக்கு, 279 229 குறைஞ்சிருக்கு. மலையாள மைனாரிட்டி கேண்டிடேட் வந்து சீட்டை ரீடைன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக க்ளோசிங் ரேங்க் வந்து கேண்டிடேட் ரீடைன் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 395 20 மார்க் கம்மியாக இருக்குது, 375 சீட்டு கிடச்சிருக்கு. மாதா ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூரினுடைய மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்டினுடைய க்ளோசிங் மார்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் 147 மார்க்குக்கு சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் சீட்டு கிடச்சிருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி சந்தேகங்கள் கேட்பாங்க. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 115 தான் சீட் அப்படி ரிட்டைன் பண்ணிட்டாங்க. பொதுவாக இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் சிஎம்சியில் 147 சீட்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா சார், எனக்கு ஏன் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய பதில் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் சிஎம்சி வெள்ளூரில் 62 நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 62க்கும் மேலே நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்கு ஒரு டயசஸ் இருக்குது, அந்த டயசஸ் கீழே ஒரு சீட் கொடுப்பாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ராஸ் டயசஸ் இருக்குது, மதுரை ராம்நாத் டயசஸ், தஞ்சாவூர் டயசஸ், இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டயசஸ் அப்படிங்கிறது இருக்குது, சிஎஸ்ஐ டயசஸ். இப்போ சிஎஸ்ஐயில் இல்லாத மற்ற கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு டினாமினேஷன் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சீட்டுங்கிற மாதிரி அந்த சீட் வேரியேஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி வித்தின் த சிஎம்சியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சீட் மேட்ரிக்ஸாக இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் 38 சீட்ஸுக்குரிய சீட்டு. இந்த 38 சீட்டில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்ஸும் இருக்குது. கேரளாவில் இருக்கிறாங்க, சென்ட்ரலில் மத்திய பிரதேஷில் இருக்கிறாங்க, வேறு நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில டயசஸ் கூட, சில நெட்வொர்க்ஸ் கூட இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் ஸ்பான்சர்ஷிப் சீட்ஸுக்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க. இப்போ 147 மார்க் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டயசஸில் அல்லது ஏதாவது ஒரு மைனாரிட்டி நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய க்ளோசிங் மார்க். அதுக்காக தமிழ்நாட்டில் இப்போ கோயம்புத்தூரில் எனக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து 450, ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல, ஆனால் 147க்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுக்கு சிஎம்சி நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் ரேங்க் வந்து ஒரு 10 ரேங்க்குள்ளே இருந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய ரேங்க் வந்து 1000 கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த கிளாரிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தெளிவாக இந்த இடத்துல பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். 434 மார்க் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் 420 மார்க்காக க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி கன்னியாகுமரியில் வந்து 366 குறைஞ்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி 190 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. என்ஆர்ஐ கேட்டகரி அதே மாதிரி சீட் வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற க்ளோசிங் மார்க் ஆஃப் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்.
ஸோ இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருந்து இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் த காலேஜஸ். நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகளுக்குரிய செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சதுன்னா மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஒருத்தர் ஒரு குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பல குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தரே மல்டிபிள் குரூப்ஸில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அன்வான்ட் மெசேஜஸ் அதில் இது பண்ண போகிற இது நீங்கள் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜோடைய ஃபீஸ் என்ன, அந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப். அன்வான்ட் மெசேஜஸ், ஹேட்ஃபுல் ஸ்பீச், இது எதையுமே நம்ம வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இது எதையும் நம்ம அந்த குரூப்பில் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை மீறுபவர்களை நம்ம கண்டிப்பாக குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணல, அதான் உங்களுடைய குரூப் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்க. ஒரு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. செகண்ட் குரூப்புக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சேரும்போதே ஒருத்தர் எத்தனை குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு டிஸ்பிளே வரும், காமிக்கும், அட்மின்ஸ்க்கு காமிக்கும். ஸோ அட்மின்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய இதுக்கு கீழே 10 குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த குரூப்லையும் இல்லைன்னா உங்களை கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ரீஅலாட்மெண்ட் வந்த கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இருந்த குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. புது குரூப்புக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவோம். நீங்கள் வந்து தாராளமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்னுடைய அந்த காலேஜ்னுடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸை பற்றின, ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதுவரைக்கும் எனக்கு இடமே கிடைக்கல சார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் 3rd ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 4th ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தெர் ஆர் சோ மெனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் பெரிய அளவில் மார்க் குறையல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பெரிய அளவில் மார்க் குறையல, அடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 3rd ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிலேயே சில காலேஜஸ் ஃபீஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க டிபெண்டிங் ஆன் த வேகன்சி. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன், அதை ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும், ப்ளஸ் அந்த காலேஜில் எவ்வளோ அளவுக்கு ஃபீஸ் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் சேர முடியும்னு நினச்சேன் சார், நான் 1 வருஷம் 2 வருஷம் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ரிப்பீட் பண்ண முடியாது, ஆனால் என்னால் அதிகமாக பணமும் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக, பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபீஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் வருதோ அதை விட குறைவான ஃபீஸ்லேயே கூட, இல்லை அதே ரேஞ்சுக்கு கூட நமக்கு வந்து வெளிநாடுகளில் போய் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் நம்ம போக முடியாது இல்லையா. ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் என்எம்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி என்எம்சி ரெகுலேஷன் ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய சில கண்ட்ரீஸை பற்றி, அதோட யூனிவர்சிட்டிஸை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்குமே நம்ம டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ப்ராசஸை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் மார்க்கே எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் இன்னும் 1 வருஷம் ரிப்பீட் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மிஸ்பா அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீட் 2026 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிறாங்க. ஸோ உங்களை அடுத்த வருஷம் ஒரு டாக்டர் ஆக்குவதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் எடுப்பதற்கு மிஸ்பா அகாடமி தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.